ரூல்ஸ் படி ஒரு படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட்டே தேவையில்லைங்கிறது தெரியுமா? ஸ்டேட் கவர்மெண்ட் நினச்சா ஒரு படத்தை நிறுத்தி வைக்க முடியும். சென்சார் போர்டில் என்ன தான் நடக்குது? ஜனநாயகன் படத்துக்கு போன டிசம்பர் 18 சென்சார் போர்டில் சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து 19ஆம் தேதி அதை வந்து படத்தை பார்த்துட்டு அடுத்த 3 நாளில் 22ஆம் தேதி வந்து சில ரெக்கமெண்டேஷன் மாடிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீக்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் படத்தரப்புலேருந்து 2 நாள், அதாவது 24ஆம் தேதியே அதெல்லாம் சரி பண்ணி திருப்பி அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. ஆனால் டிசம்பர் 24ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 5ஆம் தேதி வரைக்கும் திருப்பி அனுப்பிச்சதை கரெக்ஷன் பண்ணி அனுப்புனதை அவங்க பார்த்தாங்களா இல்லையான்னு தெரில. ஆனால் ஜனவரி 5ஆம் தேதி வரைக்கும் எந்த ஒரு முடிவும் சொல்லாமல் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜனவரி 5க்கு அப்புறம் சென்னை ஹைகோர்ட்டில் ரிட் பெட்டிஷன் போடவுமே அதுக்கப்புறம் தான் சென்சார் போர்டில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை நாங்கள் வந்து மறு ஆய்வு கமிட்டிக்கு வந்து அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அப்போ வந்து சொல்கிறாங்க. ஸோ உண்மையிலேயே சென்சார் போர்டில் என்ன தான் நடக்குது? ஆக்சுவலி சென்சார் போர்டு என்ன பண்ணி ரூல்ஸ் படி சென்சார் போர்டு என்ன பண்ணியிருக்கணும், ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க? ஜனநாயகன் பட தரப்புலேருந்து அவங்க என்ன சொன்னாங்க? கோர்ட் என்ன சொல்லிச்சு? பராசக்தி படத்துக்கு இப்போ இந்த சென்சார் சர்டிஃபிகேட் இஷ்யூ வந்துருக்குன்னு சொல்லி நியூஸ் வருது. அப்போ உண்மையிலேயே சென்சார் போர்டில் என்ன தான் நடக்குது? ஒருவேளை சென்சார் சர்டிஃபிகேட் அவங்க கொடுத்தாலுமே அதை மத்திய அரசு நிறுத்தி வைக்க முடியுமா முடியாதா? இப்படி சென்சார் போர்டு பற்றின மொத்த ரகசியத்தையும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ரூல்ஸ் படி ஒரு படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட்டே தேவையில்லைங்கிறது தெரியுமா? ஆனால் அது ஏன், எப்போ, எதுக்கு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சென்சார் போர்டை பற்றின சில பேசிக்கான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் மற்ற எல்லா விஷயங்களும் கிளியராக புரியும். 1952 கொண்டு வரப்பட்ட சினிமாட்டோகிராஃப் ஆக்ட் படி 1952 தான் இந்த சென்சார் போர்டுங்கிறது இருக்குது. இந்த சென்சார் போர்டுக்கு ஓவரால் சேர்பர்சன் சொல்லி ஒருத்தர் இருப்பார், அவர் தான் ஹெட்டு. அதுக்கப்புறம் வந்து போர்டு மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரீஜனல் ஆஃபீஸர்னு சொல்லி ஆர்வம்னு ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்தியாவில் சென்னை, மும்பை, கொல்கத்தா உட்பட இந்தியாவில் 9 இடங்களில் இந்த சென்சார் போர்டுக்கு வந்து ரீஜனல் ஆஃபீஸ் இருக்குது. அங்கே ஒவ்வொரு ரீஜனல் ஆஃபீஸர் இருப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு கீழே வந்து எக்ஸாமினிங் கமிட்டி இருப்பாங்க, ரிவைசிங் கமிட்டி இருப்பாங்க, அட்வைசரி பேனல் மெம்பர்ஸ் இருப்பாங்க. இவங்க எல்லாத்தையுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போ இதில் எக்ஸாமினிங் கமிட்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெவல் சர்டிஃபிகேஷன் படி இவங்க தான் முதல் படத்தை பார்த்துட்டு படத்துக்கு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுவாங்க. இதில் வந்து 4 மெம்பர் இருப்பாங்க, ஒரு உமன் மெம்பர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரிவைசிங் கமிட்டி இவங்க வந்து அடுத்த லெவல் சர்டிஃபிகேஷன் பாடி படத்தை பார்த்துட்டு ஃபைனலாக ஒரு சர்டிஃபிகேஷன் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க, ஏதாவது பிரச்சனை வந்தால். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 9 மெம்பர் இருப்பாங்க, அதில் 2 உமன் மெம்பர் இருப்பாங்க. இப்போ படத்துலேயே 3 டைப் இருக்குது. ஃபீச்சர் ஃபிலிம், லாங் ஃபிலிம், ஷார்ட் ஃபிலிம் சொல்லி 3 டைப் இருக்குது. ஃபீச்சர் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா 70 நிமிஷத்துக்கு மேலே போச்சுன்னா அது ஃபீச்சர் ஃபிலிம். 40லேருந்து 70 நிமிஷத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா அது வந்து லாங் ஃபிலிம். 40 நிமிஷத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னா அது வந்து ஷார்ட் ஃபிலிம். சரி, இந்த சென்சார் போர்டில் படத்தை பார்த்துட்டு என்ன மாதிரியான சர்டிஃபிகேட்டில் இஷ்யூ பண்ணுவாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். யூனிவர்சல், இது வந்து எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படம். அதுக்கப்புறம் U/A, இந்த U/Aல தான் வந்து 2023 சினிமாட்டோகிராஃப் ஆக்ட் படி 3 கேட்டகரி கொண்டு வாங்க. U/A 7+, U/A 13+, U/A 16+ன்னு சொல்லி மாற்றுறாங்க. அதுக்கப்புறம் A அடல்ட்ஸ் ஒன்லி, 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் S சர்டிஃபிகேட், அதாவது குறிப்பிட்ட ப்ரொஃபஷனல், டாக்டர், இன்ஜினியர், இவங்க மட்டும் தான் பார்க்கக்கூடிய ஒரு படங்கள். ஸோ இந்த 4 சர்டிஃபிகேட்ஸ் தான் வந்து கொடுக்குறாங்க. சரி, ஒரு படத்துக்கு பொதுவாக எப்போ சென்சார் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த படம் ஃபுல்லாக முடிஞ்சு தேட்டர் ரிலீஸ்க்கு ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி, இல்லைனா அந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து சென்சார் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுவாங்க. யார் அப்ளை பண்ணுவாங்கன்னா, அந்த படத்தோட ப்ரொடியூசர் சைட்லேருந்து, அந்த பட தரப்புலேருந்து யாராவது வந்து அப்ளை பண்ணுவாங்க. இப்போ இது அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னா, படம் சம்மந்தப்பட்ட, அதாவது சென்சார் போர்டில் கேட்குற படம் சம்மந்தப்பட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வந்து அவங்க கொடுக்கணும். அது இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைனில் கொண்டு வந்துட்டாங்க. சினி பிரம்மாண்ட் போர்ட்டலில் போய் அவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து எஜுகேஷனல் படமா இல்லை நான் எஜுகேஷனல் படமா அப்படிங்கிறது பிரிச்சுக்கிறாங்க. ஸோ அதை பொறுத்து ஃபீஸ் இருக்குது. இப்போ படத்தோட டியூரேஷன் பொறுத்து ஃபீஸ் மாறும். இப்போ உதாரணத்துக்கு 130லேருந்து 150 நிமிஷம், பொதுவாக எல்லா படங்களும் வந்து 2.5 மணி நேரம் 2.5 மணி நேரம் தான் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா 23,000லேருந்து 28,000 வரைக்கும், 27,000 வரைக்கும் ஃபீஸ் இருக்குது. அதே மாதிரி ஸ்க்ரீன் பண்ணுறதுக்குன்னு தனி ஃபீஸ் 1,800லேருந்து 2,100. இந்த டியூரேஷனை பொறுத்து இதெல்லாமே மாறும். ஒரு படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் எங்கே அப்ளை பண்ணுவாங்க அப்படின்னா, சென்னை, மும்பை, கொல்கத்தா உட்பட இந்தியாவில் 9 இடங்களில் இருக்கிற சென்சார் போர்டோட ரீஜனல் ஆஃபீஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு தமிழ் படம் இருக்குது அப்படின்னா, அது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற, சென்னையில் இருக்கிற ரீஜனல் ஆஃபீஸில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நம்ம மும்பையில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா மும்பையில் கொஞ்சம் ஸ்பீடாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நிறைய படங்கள் அப்படி மும்பையில் போய் அப்ளை பண்ணி சர்டிஃபிகேட்டும் வாங்கியிருக்காங்க. சரி, இப்போ சென்சார் போர்டு வந்து ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க, சர்டிஃபிகேட் ஒன்று கொடுத்துட்டாங்க. இப்போ படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சென்சார் போர்டை வந்து செல்லாது, இல்லை செல்லாது, திரும்ப கொடுங்க, வேறு சர்டிஃபிகேட் U/A கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சென்சார் போர்டால் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. ஆனால் முடியும். எப்போ முடியும் அப்படின்னா, சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கப்புறம் படத்தை திரையிடுவாங்களே, திரையிடும் போது அவங்க வந்து சென்சார் போர்டில் காட்டினதை விட எக்ஸ்ட்ரா சீன்ஸ் வச்சிருக்காங்க, வன்முறை காட்சிகள் வச்சிருக்காங்க, அங்கே காட்டினதை விட இங்கே வந்து மாற்றி வச்சிருக்காங்க, திருத்தி வச்சிருக்காங்க அப்படின்னா சென்சார் போர்டு வந்து இல்லை உங்களுக்கு கொடுத்தது வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி அதை நிறுத்தி வைக்கலாம், ரத்து பண்ணலாம். அதே மாதிரி அந்த படத்தரப்பு மேலே கிரிமினல் ஆக்ஷன்ஸும் அவங்க எடுக்கலாம். சரி, சென்சார் போர்டு ஓகே. இப்போ மத்திய சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கப்புறம் மத்திய அரசு அந்த சர்டிஃபிகேட் வந்து நிறுத்தி வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. ஏன்னா KM சங்கரப்பா vs யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு கேஸில் சுப்ரீம் கோர்ட் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, சென்சார் சர்டிஃபிகேட் ஆனதுக்கப்புறம் மத்திய அரசு வந்து திருப்பி ரீஎக்ஸாமின் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது அப்படிங்கிறத கிளியர் கட்டாக சொல்லியிருக்காங்க. ஆனால் மத்திய அரசால் தான் முடியாதே தவிர, சென்சார் சர்டிஃபிகேட் ஆகி ரிலீஸ் ஆன ஒரு படத்தை ஸ்டேட் கவர்மெண்ட் நினச்சா அதை வந்து நிறுத்தி வைக்க முடியும். ஏன் அப்படின்னா, இப்போ இந்த சென்சார் சர்டிஃபிகேட் ஆன படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ரிலீஸ் ஆன படத்தில் வந்து ஏதாவது ஒரு காட்சிகள், வசனங்கள் வந்து சர்ச்சை ஏற்படுது, அதனால் ஒரு கலவரம் ஏற்படுது, சட்டம் ஒழுங்கு சீர்குலையுது அப்படின்னா, அப்போதைக்கு அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக டெம்பரவரியாக ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அந்த படத்தை திரையிடுறதுக்கு தடை போட்டு நிறுத்தி வைக்கலாம்.
ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட்டாலேயோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டாலேயோ சென்சார் சர்டிஃபிகேட்டை கேன்சல் பண்ணவோ ரீகால் பண்ணவோ முடியாது. அதே மாரி ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு டெம்பரரியாக தடை போட்டுருப்பாங்களா சட்டம் ஒழுங்கு காப்பாற்றுறதுக்காக, அதை வந்து தொடர்ந்து நீட்டிச்சிட்டே இருந்தாங்க அப்படின்னா அந்த படத்தரப்பில் வந்து ஹைகோர்ட் வரைக்கும் கூட போகலாம், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கூட போகலாம், போய் ரிட் பெட்டிஷன் போட்டு அவங்களுக்கு நான் நியாயத்தை அவங்க வாங்கலாம். சரி, படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்தால் படத்தரப்பில் வந்து கோர்ட்டுக்கு போகிறதுக்கு உரிமை இருக்குது. ஆனால் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த சென்சார் சர்டிஃபிகேட் வாங்குறது ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அப்போ படத்தரப்பில் வந்து கோர்ட்டுக்கு போகிறதுக்கு உரிமை இருக்கா அப்படின்னா கிடையாது. ஆனால் சில எக்ஸெப்ஷன் கேஸில் வந்து அவங்க கோர்ட்டுக்கு போகலாம். என்னன்னா சென்சார் போர்டில் எப்போ வந்து அவங்க சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருப்பாங்க, ஆனால் அவங்க காரணமே இல்லாமல் ரொம்ப நாள் இழுத்து வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம ஹைகோர்ட்டில் போய் ரிட் பெட்டிஷன் போடலாம், அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கூட போகலாம். அப்படித்தான் இப்போ ஜனநாயகன் படத்துக்கும் கேஸ் போய்கிட்டு இருக்கு. இதில் சென்சார் போர்டு பண்ண வேண்டிய ரூல்ஸ் படி பண்ண வேண்டிய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, எக்ஸாமினிங் கமிட்டி இருப்பாங்களா, அவங்க தான் ஃபஸ்ட் லெவல் சர்டிஃபிகேஷன் படி அவங்க தான் முதல் படத்தை பார்த்துட்டு அவங்க வந்து ஏதாவது ரெக்கமெண்டேஷன்ஸ் மாடிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா 3 நாளைக்குள்ள அதில் உள்ள ஒவ்வொரு மெம்பர்ஸும் ரிட்டன் டாக்குமெண்ட்டில் அந்த படத்தரப்புக்கு வந்து இதெல்லாம் மாடிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கொடுப்பாங்க. அவங்க ஒரு 2-3 டேஸ்க்குள்ளே படத்தரப்புலேருந்து அதெல்லாம் சரி பண்ணி திருப்பி படம் பார்க்குறதுக்கு அவங்களுக்கு எக்ஸாமினிங் கமிட்டிக்கு கொடுக்கணும். அப்புறம் எக்ஸாமினிங் கமிட்டி அதை பார்த்துட்டு குறிப்பிட்ட நாளைக்குள்ள சர்டிஃபிகேஷன் கொடுக்கணும். ஒருவேளை அதில் அவங்களுக்கு திருப்தி இல்லை அப்படின்னா ரிவைசிங் கமிட்டிக்கு அவங்க அனுப்பிச்சு விடலாம், மறு ஆய்வு கமிட்டிக்கு அவங்க அனுப்பிச்சு விடலாம். மறு ஆய்வு கமிட்டி அந்த படத்தை பார்த்துட்டு குறிப்பிட்ட நாளைக்குள்ள சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணணும். ஆனால் எக்ஸாமினிங் கமிட்டிக்கு படத்தரப்புலேருந்து ஃபீஸ் பே பண்ணதை விட ரிவைசிங் கமிட்டிக்கு ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதிகமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, இப்போ ரிவைசிங் கமிட்டி கொடுத்த சர்டிஃபிகேஷனில் திருப்தி இல்லை அப்படின்னா அவங்க வந்து இதுக்கு முன்னாடி FCAT ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் அப்ளேட் ட்ரிபியூனல்னு சொல்லி ஒன்று இருந்துச்சு. ஆனால் 2023 சட்டப்படி அதை வந்து எடுத்துட்டாங்க. இப்போ ரிவைசிங் கமிட்டி கொடுத்த சர்டிஃபிகேஷனில் திருப்தி இல்லை, யூ சர்டிஃபிகேட் எதிர்பார்த்துருப்போம், ஆனால் U/A கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த படத்தரப்புலேருந்து ஹைகோர்ட்டுக்கு போகலாம், அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் கூட போகலாம். சினிமாட்டோகிராஃப் ஆக்ட் 2023 ஒரு முக்கியமான ரூல்ஸ் நம்ம கண்டிப்பான முறையில் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் படம் பார்க்க போகிற எல்லாருமே. ஏன்னா படத்துக்கு போயிட்டு நம்ம ஹீரோட இன்ட்ரோ, டைட்டில், இன்டர்வல், கிளைமேக்ஸ் சீன், ஃபைட் எல்லாத்தையுமே வந்து ஸ்டோரி ஸ்டேட்டஸ் போடுறதுக்காக ஃபோனில் வீடியோ எடுத்து ஸ்டோரி ஸ்டேட்டஸ்லாம் வைப்போம். ஆனால் அது வந்து அப்படி பண்ணக்கூடாது. சினிமாட்டோகிராஃப் ஆக்ட் படி அது வந்து பைரசி, திருட்டு, குற்றம். இது வந்து ஏதாவது ஒரு ப்ரொடியூசர் நாலேஜுக்கு போய் நீங்கள் வைக்கிற ஸ்டோரி ஸ்டேட்டஸ் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணி வருது, இதெல்லாமே ஏதாவது அந்த படத்தோட ப்ரொடியூசர் நாலேஜுக்கு போய் அவர் வந்து இது வந்து பைரசின்னு சொல்லி பார்த்து உங்களுக்கு உங்கள் மேலே ஆக்ஷன் எடுத்தார் அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 மாதத்துலேருந்து 3 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை கிடைக்கும். இல்லைனா 3 லட்ச ரூபா ஃபைன் கட்டணும். இல்லைனா அந்த படத்தோட பட்ஜெட்லேருந்து 5% வந்து நீங்கள் தண்டம் கட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் இது வரைக்கும் நடைமுறையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ரொடியூசரும் அந்த மாதிரி ஸ்டோரி ஸ்டேட்டஸ் போடுறவங்க, தேட்டரில் வந்து ஃபோனில் வீடியோ எடுக்கிறவங்கள இது வரைக்கும் பார்த்து பிடிச்சி இந்த மாதிரி ஃபைன் கட்ட வச்ச மாதிரி இது நடைமுறையில் யாருமே பார்த்ததில்ல. பட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நாம தான் உஷாராக இருந்துக்கணும். சரி, ஒரு படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட்டே தேவையில்லைன்னு சொன்னீங்கல்ல, அது எப்படி அப்படின்னா உண்மைதான். ரூல்ஸ் படி ஒரு படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் தேவையில்லை. ஆனால் அது வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகக்கூடிய படமாக இருக்கணும், இல்லை ஓடிடியில் ரிலீஸ் ஆகக்கூடிய வெப் சீரிஸாக இருக்கணும். தேட்டரில் ரிலீஸ் ஆகிற படத்துக்கு மட்டும் தான் சென்சார் சர்டிஃபிகேட் CBFC அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற படத்துக்கோ இல்லை ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற வெப் சீரிஸுக்கோ சென்சார் போர்டு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ அவங்க எப்படி சர்டிஃபிகேஷன் வாங்குறாங்க, ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற படம் வெப் சீரிஸில் எப்படி சர்டிஃபிகேஷன் வாங்குறாங்க அப்படின்னா அந்த ஓடிடி பிளாட்ஃபார்மே செல்ஃப் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பாடி வச்சுருப்பாங்க. அவங்களே ஓடிடியில் படம் ரிலீஸ் ஆகும்போது U/A 7+, 13+, 16+A அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் போட்டு அவங்க வந்து படத்தை இது பண்ணுவாங்க. அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்களே வந்து ஒரு செல்ஃப் ரெகுலேஷன் பாடி ஒன்று வச்சுருப்பாங்க, அதை அவங்க ரிவ்யூ பண்ணுவாங்க. அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை, இது சரியில்லை, தப்பாக இருக்குது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங் அதை வந்து அவங்க வந்து பார்த்து விசாரிப்பாங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜனநாயகன் படத்தரப்பு வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு அவங்க சொன்ன ரெக்கமெண்டேஷன் மாடிஃபிகேஷன் எல்லாத்தையும் சரி பண்ணி தான் அமைச்சிருக்காங்க. ஆனால் அவங்க கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா படத்துக்கு வந்து 500 கோடி பட்ஜெட்டில் எடுத்திருக்கோம், ஜனவரி 9 ரிலீஸ்னு சொல்லி ஸ்ட்ராங்காக சொல்லி எல்லாருக்குமே சொல்லிட்டோம், இது வந்து கோர்ட் வந்து கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி படத்தரப்பில் வந்து சொல்கிறாங்க. பார்ப்போம் இதில் வந்து கோர்ட் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு. ஆனால் ஜனநாயகன் படமும் சரி, பராசக்தி படமும் சரி, 2 படமே கண்டிப்பான முறையில் ரிலீஸ் ஆகணும். ஏன் அப்படின்னா அந்த படத்தை நம்பி அதில் வந்து ஏகப்பட்ட டெக்னீஷியன்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து லைட்மேன்லேருந்து ஏகப்பட்ட டெக்னீஷியன்ஸ், கலைஞர்கள் அதில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த படங்களை நம்பி தான் அவங்களோட வாழ்வாதாரமும் இருக்குது குறிப்பிட்ட மாதத்துக்கு. ஸோ அந்த 2 படங்களும் கண்டிப்பான முறையில் ரிலீஸ் ஆகணும். இப்போ நாங்கள் ஷூட் பண்ணியிருக்க இந்த டைமில் ரீசெண்டாக வந்த தகவல் என்ன அப்படின்னா ஜனநாயகன் படத்தில் வந்து 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அதில் வந்து 50க்கும் மேற்பட்ட வசனங்களுக்கு வந்து மீட் பண்ணியிருக்காங்க. முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் பற்றின குறிப்புகளை நீக்கியிருக்காங்க. அதுபோக அதிகப்படியான வன்முறை காட்சிகளுக்கு வந்து பிளாக் அவுட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்துச்சு. ஆனால் அது எந்த அளவுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல், உண்மையான தகவல் அப்படின்னு தெரியல. ஸோ பொங்கலுக்கு வந்து 2 படங்களுமே ரிலீஸ் ஆகணும். 2 படங்களையும் சார்ந்திருக்கிற கலைஞர்கள் அவங்களோட உழைப்பு போட்டிருக்காங்க, அவங்களோட ஃபேமிலி, அவங்களோட வாழ்வாதாரம் வந்து பாதுகாக்கப்படும். ஸோ சென்சார் போர்டு வந்து இப்படி பண்ணுறது வந்து எப்படி ஏற்றுக்கிறதுன்னு தெரியல. ஸோ சென்சார் போர்டு இப்படி பண்ணுறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதில் அரசியல் இருக்கா இல்லையா? கோர்ட் இதில் என்ன மாதிரியான முடிவுகள் சீக்கிரம் கொண்டு வரணும்? இதில் என்ன மாதிரியான சென்சார் போர்டுக்கு பவரை குறைக்கணும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். திரும்பி போகிற ஐடியாவே இல்லை. I am coming.